மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த 2017ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் நாளன்று நடைபெற்ற ஹல்டி கும்காம் நிகழ்ச்சியின் போது 19 வயது இளைஞர் ஒருவர் அந்த பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமிக்கு பறக்கும் முத்தம் கொடுத்துள்ளார். இதனை கண்ட அந்த சிறுமியின் அண்டை விட்டார் இது குறித்து சிறுமியின் தாயாரிடம் தெரிவித்தனர். இதனையடுத்து சிறுமியின் தாயார் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என அந்த இளைஞரை கண்டித்தார். ஆனால் அந்த இளைஞர் சிறுமியின் குடும்பத்தினரை அவதூறாக பேசி அச்சுறுத்தியுள்ளார். இந்த விவகாரம் பெரிய அளவில் பிரச்சனையாக மாறியதால் சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கடந்த 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு சுமார் 9 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. 16 வயது சிறுமிக்கு பறக்கும் முத்தம் கொடுத்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மும்பை சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. தற்போது தீர்ப்பளித்துள்ள நீதிமன்றம் பறக்கும் முத்தம் கொடுப்பது போன்ற செயல்கள் வெளிப்புற தோற்றத்திற்கு சாதாரணமாக ஒன்றாக தெரிந்தாலும் அது ஒரு பெண்ணின் கண்ணியத்தை பாதிக்கும் வகையிலான பாலியல் ரீதியான சீண்டலே என கடுமையாக சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் தண்டனை வழங்கிய அந்த இளைஞருக்கு தற்போது திருமணமாகி 3 குழந்தைகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது.